God bless you all. God bless you. This is Apostle Anton. இந்த மாதம் 15ஆம் தேதி 15th of March at 7 o'clock வந்து 7 p.m. ஸ்காப்ரோவில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஹோஸ்ட் பண்ணுறேன். தயவு செய்து கூடுமானவர்கள் வந்து பங்கேற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்து வருகிறார். பல இடங்களில் பல ஊழியங்கள் செய்திருக்கிறேன். பல இடங்களில் பல மக்கள் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். பிசாசின் பிடிகள், டிப்ரெஷன்ஸ், மற்றது நீண்ட பாதைகள், பல நோய்களுக்கு பிரச்சனைகளுக்கு அம்பிட்டு இருந்தவர்கள் வந்து பல இடங்களிலே குணத்தை பெற்றிருக்கிறார்கள். ஜெனரேஷனல் கர்ஸ் உடைக்கப்பட்டிருக்கிறது. பலவிதமான காரியங்கள். நீங்கள் பாருங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்றால் என்ன, அதனுடைய கருத்தை குறித்தும் நான் செய்தி எடுக்க இருக்கிறேன். அவை அந்த சத்தியத்துக்கூடாக நீங்கள் விடுதலை பெற முடியும். இந்த நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்களாக இருக்கிறது. இந்த காலம் விசேஷமாக இந்த மார்ச் மாதத்தில் பல சம்பவங்கள் நடக்க போகிறது. ஃபைனான்ஷியல் கிராஷை பற்றி 5 years முதல் சொல்லியிருந்தேன். கனடாவில் நடக்க போகிற காரியங்கள் ஆரம்பித்திருக்கிறது. அதைவிட பல காரியங்கள் நமக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் சம்பவிக்க போகிறது. இது தேவனுடைய கட்டளை. காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஆகவே அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஆகவே நீங்கள் என்ன, இதற்காக இவைகள் நடக்கிறது என்ற காரியங்களில் பல செய்திகள் பகிர்ந்திருக்கிறேன். பல செய்திகளை கொடுக்க இருக்கிறேன். ஆனால் இந்த நாள் விசேஷமாக 15ஆம் தேதி, மார்ச் மாதம் 15ஆம் தேதி எடுக்கிற செய்தி வந்து ஒரு எழுச்சிக்கான ஒரு கூட்டம். பப்ளிக்கு இது கூப்பிட்டிருக்கிறேன். வெனிஸ்டேஸில் சில ஊழியர்களுக்கான லீடர்ஸுக்கான செய்திகள் கொடுத்து கொண்டு வந்தாலும் இந்த கூட்டம் வந்து எல்லாருக்கும் பப்ளிக்கான ஒரு செய்தியாக கொடுக்க இருக்கிறேன். கடவுள் நிச்சயமாக வல்லமையோடு கிரியை செய்ய இருக்கிறார். கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். தேவன் இந்த காரியத்தை வல்லமோடு செய்ய இருக்கிறார். கர்த்தரை அறிவிங்க, அதாவது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதாவது அறிவை நீங்கள் வெறுத்ததினால் நான் உங்களை மறந்து விடுவேன் என்று வசனம் சொல்கிறது. அதாவது உங்கள் பிள்ளைகளையும் மறந்து விடுவேன். அப்போ அதாவது அறிவின்மையினால் என் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் என்று வசனம் சொல்லப்படுகிறது. அவை அறிவு என்றது வந்து உலக அறிவை பற்றி சொல்லப்படவில்லை, இது தேவ அறிவை பற்றி சொல்லப்படுகிறது. அவை நீங்கள் இதுக்குள்ளே வந்து பலன் அடைய வேண்டும். தயவு செய்து உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சைக்கிள்ஸ், அதாவது உங்களுடைய கண்டாக்ட்ஸுக்கு தயவு செய்து அனுப்புங்கள். கொஞ்சம் பேருக்கு தான் சிறிய ஹோலாக இருந்தாலும் ஏழுமானவர்களை நான் நிலைக்க பார்க்குறேன். அடுத்த முறை செய்கிற கூட்டம் வந்து மிகவும் பெரிய கூட்டமாக இருக்கும் என்று நான் விசுவசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். என்னை நம்பியல்ல, கர்த்தரை நம்பி வாருங்கள். என்ன பிரச்சனைனால் நீங்கள் வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்கப்படும். அதுக்கூடாக உங்களோடு அவர் பேசுவார். பேசுகிற இடங்களிலே கர்த்தர் வந்து சில காரியங்களை செய்ய நிச்சயமாக நீங்கள் விசுவாசத்தோடு வந்தீங்களால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோட தொடர்பு கொள்ள வேண்டுமாக இருந்தால் செய்தியை குறித்த எல்லா காரியங்களும் இந்த வீடியோ கிளிப்பிலே போட்டு விடுகிறேன். இது கீழே இருக்கிற டெக்ஸ்ட்களில் வந்து கண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்களையும் நான் போட்டு விடுகிறேன். நீங்கள் பாருங்கள், மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே வருகிற 15ஆம் தேதி, அதாவது சாட்டர்டே, இந்த 15ஆம் தேதி சாட்டர்டே, அதாவது 15th of March, இது ஒரு சாட்டர்டே. இந்த சாட்டர்டேயில் வந்து தயவு செய்து ஏழுமானவர்கள் பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.